எனக்கு இன்றைக்கி அதை யோசிக்கும் போது எப்படி இருக்குன்னா, ஆப்வியஸ்லி அவரால் ரொம்ப நெருக்கமாக ஜாலியாக இருந்துட்டோம். அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் அதை அவர் சொன்னார். உங்களுக்கு பெரிய மனசு இல்லை, ஓகே போய்க்கிது பையன் எதாவது ஆகிட்டான்னா இங்கே இருறா எதாவது படிச்சு கிடிச்சு அடுத்து காலேஜ் ஜாயின் பண்ணி நீ எதாவது பண்ணிக்கலாம். இது ரெண்டுமாவும் அது இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, நிறையா இருக்குது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ஜெயிச்ச எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கிராக் பண்ணி செல்ஃப் டிசிப்ளினாக ஒர்க் பண்ணோன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அண்ட் கொஞ்சம் நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணிடுவோம். பிஃபோர் இண்டி திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே கூட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதை மீறி இங்கே இந்த பேர் வராது, மியூசிக் பை வந்திருக்காது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஒன் திங் தட் யூ வில் நெவர் ஃபர்கெட் ஃபார் யுவர் என்டையர் லைஃப் அப்படின்னா? ஒரு இடத்துல சாப்பிட போயிட்டோம், சாப்பிட்டுட்டோம், பே பண்ணுறதுக்கு காசு இல்லை. நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் மினிமம் பேலன்ஸ் இல்லாதனால அதை பிடிச்சிட்டான்.